பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் மையப்படட்டும். இந்த அருமையான புதிய நாள் காலையில் உங்களை எல்லாம் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். தினம் ஒரு லோக வார்த்தை மூலமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவ வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் ஒரு புதிய வார்த்தையை நாம் தியானம் செய்து நாம் ஜெபிக்கலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1 அதிகாரம் 18 சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டது. ரட்சிக்கப்படுற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்குது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் போது இவ்வாறு எழுதுகிறார். சிலுவை பற்றிய உபதேசம் என்று சொல்லி விளக்கத்தை சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் சிலுவை என்பது அந்த நாட்களிலே ரோம அரசாலால் ஏற்படுத்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கும் ஒரு கருவியாக, குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை கொடுக்கும் கருவியாக அது நியமிக்கப்பட்டது. யாரெல்லாம் சிலுவையில் மறிக்கலாம் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிலுவை மரணம் கொடூரமானது. சிலுவையிலே தொங்குகிறவன் சபிக்கப்பட்டவன். சிலுவை என்பது ஒரு குற்றவாளியின் சின்னம், குற்றவாளிக்கு கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய தண்டனையாய் அந்த நாட்களிலே கருதப்பட்டது. அந்த சிலுவையை பாருங்க, ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவபலனாய் இருக்கும்படி கர்த்தர் மாற்றினார். சிலுவை மோசமானதாய் கருதப்பட்டது. பாருங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும்போது 2 பேர் பக்கத்துல தொங்கிக் கொண்டிருந்தார். கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளன் போலே தொங்கிக் கொண்டிருந்தார். அவரை யாருமே கணக்குல வைக்கல. ஏன்னா ஜனங்கள் எல்லாரும் அப்படித்தான் கத்துனார். பிலாத்து கேட்கும் போது, நான் என்ன செய்ய வேண்டும், இந்த இயேசு என்கிற இவரை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு, சிலுவையில் அறையுங்க, சிலுவையில் அறையுங்க சொல்றேன். ஏன்னா சிலுவை என்பது அந்த நாட்களிலே அவ்வளவு மோசமான ஒரு தண்டனை. ஏனென்றால் அவர் அநேகரை குணமாக்கி இருந்தார், அநேகரை மரித்தவர் மக்களை உயிரோடு எழுப்பியிருந்தார், அநேகருக்கு ஆசீர்வாதம் கொடுத்திருந்தார், சாப்பாடு இல்லாதவர்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்தார், எல்லா காரியங்களையும் செய்தார். குணமாக்க முடியாத நோய்களெல்லாம் குணமாக்குறதுக்கு ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கொடுத்த ஒரு சின்னம் என்னன்னா சிலுவை. அவரை சிலுவையில் அறியும் என்று சொன்னார். ஆண்டவர் பாருங்க, எல்லாவற்றாலும் ஒதுக்கப்பட்ட சபிக்கப்பட்ட அந்த சிலுவையின் மரணத்தினால்தான் இந்த உலகத்தின் ஜனங்களை ரட்சிக்கும்படி தேவன் சித்தமாய் மாறி. எத்தனையோ வழி இருந்திருக்கலாம், ஆனால் அந்த வழியில் ஆண்டவர் தேடல். பாருங்க, ஒரு கள்ளனை போல, ஒரு திருடனை போல, ஒரு குற்றவாளிகளை போல அவர் நடத்தப்பட்டார். அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து அந்த சிலுவை மரணத்தின் மூலமாகத்தான் உலகத்தில் பாவ மன்னிப்பை கொண்டு வந்தார். அதனால சொல்லப்பட்டிருக்கு, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாய். யாரெல்லாம் சிலுவையை குறித்து, சிலுவையின் மரணத்தை குறித்து, இயேசுவின் மரணத்தை குறித்து அதை யோசிக்கிறார்களோ, அது நமக்காகத்தான் என்று சொல்லுகிறார்களோ, அவளுக்கு அது தேவ பலனாய் இருக்குது. அந்த பலன் அவளை ரட்சிப்புக்கு ஏதுவாய் நடத்துகிறது. அதனாலே தான் ஜனங்களை ரட்சிக்க வேண்டும் என்று தேவன் சித்தமுள்ளவரான நாட்களில் அருமையானவர்களே, நமக்கு எப்படிப்பட்ட நல்ல மரணம் மரணம் நல்லா இருக்கணும், எந்த குறையும் இருக்கக்கூடாது. ஆனா ஒருவருடைய மரணத்தினால இந்த உலகமே ரட்சிப்புக்குள் வந்ததல்லோ, இந்த உலகமே ஆசீர்வாதத்துக்குள் வந்தது என்று சொன்னார், இந்த உலகமே அந்த பிதாவோடு ஐக்கியமானது என்று சொன்னார், அது சிலுவையின் மரணம் தான். அதான் இந்த உபதேசம் எல்லாரும் மோசமா நினைப்பாங்க. சிலுவை மரணம், ஐயோ அங்கே அது ரொம்ப மோசமானது, அது பெரிய பெரிய பாவிக்கு கொடுக்கிற தண்டனைன்னு தான் நினைப்பாங்க. ஆனால் இங்கே ஒரு பரிசுத்தருக்கு அதை தண்டனையாய் கொடுத்தார். அந்த பரிசுத்தர் குற்றமற்றவராய் இருந்தும் குற்றவாளி போல கருதப்பட்டார், நடத்தப்பட்டார். கடைசியில அந்த குற்றவாளியை அதே இடத்திலே சிலுவையில் அறைந்து கொலை செய்யப்பட்டார். அதனால அவரை விசுவாசிக்கிற நமக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. இன்றைக்கு மறுமையானோடே இயேசுவின் மரணம் தான் இன்றைக்கு உன்னையும் என்னையும் இந்த சர்வலோகத்தின் பாவத்தை மன்னிக்கும்படி தெரிந்து கொண்ட ஒரே காரியம் இருக்கிறது. அது உலகத்தின் பார்வையில் அற்பமானதா இருக்கலாம், ஆனால் ரட்சிக்கப்படும் நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது என்பதை நான் மறந்துடுறேன். இன்றைக்கு நான் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டா, நாம் இந்த சிலுவையின் அண்டையில் வாருங்கள், சிலுவையை நோக்கி பாருங்கள். சிலுவை நமக்காக ஒரு சிலுவை உயர்த்தப்பட்டது. அதிலே ஒரு பாவமில்லாத பரிசுத்தர் உயர்த்தப்பட்டார். அந்த பரிசுத்தரை நோக்கி பார்க்கும்போது பாருங்க, எல்லாரும் பேசுறாங்க, உலகத்தை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சிக்க முடியும் எல்லாரும் பரியாசம் பண்ணி கொண்டு போனார். ஆனாலும் இது யாருக்காக?
இந்த சர்வலோகத்தின் பாவத்தை மன்னிக்கும்படியாக ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனா இருப்பதற்கு ரட்சிக்கப்படுகிற நீங்க எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள், எந்த மூலையிலே ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள், எந்த நாட்டுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள், எந்த நாட்டிலே போய் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். வசனம் சொல்லுகிறது அது சிலுவையின் மரணம். ரட்சிக்கப்பட நமக்கு தேவ சிலுவை மரணத்தை நீங்க யோசனை பண்ணி பார்க்கிறீர்களோ, அவர்களுக்கு ரட்சிக்கப்படுவதற்கு அது தேவ பலனாவாய். அந்த மோசமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுதான் இந்த உலகத்தை ரட்சிக்க வேண்டும் என்று தேவன் சித்தமுள்ளவரானார். அதனால தான் சிலுவையிலே தன்னை தாமே ஒப்பு கொடுத்தார், மரண பரியந்தமும் கீழ்ப்படித்தார். ஓ ஆண்டவர் அவரை ஒப்பு கொடுத்தார், அங்கே அவர் நமக்காக மரித்தார், ரத்தம் சிந்தினார். அதனாலே இன்னைக்கு நமக்கு ரட்சிப்புக்கப்பட்டு அது ஒரு தேவ பலனாய் மாறி இருக்குது. இன்னைக்கு சிலுவையின் சின்னம் சாபத்தின் சின்னமாய் இருக்கவில்லை, ஆசீர்வாதத்தின் சின்னமாய். இன்னைக்கு எல்லாரும் சிலுவை போட்டு நடக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சிலுவை, விரல்ல சிலுவை, கழுத்துல சிலுவை, சர்ச்சில் சிலுவை, சிலுவை இல்லாத இடமே இல்லை. ஏன் தெரியுமா? அது ஒரு பயங்கரமான ரட்சிப்பின் சின்னமாய் மாறி. என்றைக்கு இயேசு மரித்தாரோ அன்றில் இருந்து இந்த சின்ன ரட்சிப்பின் சின்னமாய் மாறி. இன்றைக்கும் அந்த சிலுவையை குறித்து நீங்க என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? அந்த சிலுவை உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறது. அதை நம்புகிற உங்களுக்கு அது தேவ பலனா இருக்கிறது. ஆனால் அதை நம்பாத மக்களுக்கு, உபதேசம் பண்றவர்களுக்கு, அதை நம்பாதவர்களுக்கு அது பைத்தியம் போல இருக்கிறது, அது ஒரு கிறுக்குத்தனமா இருக்கிறது. நீங்க என்ன நம்புகிறீர்கள்? இந்த சிலுவையின் மரணம் இன்றைக்கு எல்லாம் சிலுவை பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா, அது ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்குது. இந்த காலையில உங்களுக்கும் அந்த சிலுவை ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது, அது தேவ பலனை கொண்டு வருது. அது ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, எனக்கு சிலுவையின் மரணத்தினாலே என்னை நீர் மீட்டுக் கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் என் வாழ்க்கையில மாற்றத்தை அந்த ரத்தம், அந்த மரணம் என்னை உயிர்ப்பிக்கட்டும் என்று சொல்லு. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் பிள்ளைகளை எல்லாரையும் ஆசீர்வதித்து உங்கள் வழி நடத்துவதற்கு அந்த சிலுவை வல்லமுள்ளதாய் இருக்கிறது, தேவ பலனாய் இருக்குது என்பதை நீங்க மறந்து விடாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, இந்த நாளிலே ஆண்டவரே அப்பா, இந்த சிலுவையின் மரணமையா கெட்டுப்பொருளுக்கு அது பைத்தியம் போல இருக்கிறது, ஆனால் ரட்சிக்கப்பட்ட நமக்கோ தேவ பலனாய் இருக்குது என்று சொல்லி இருக்கிறப்பா. அநேகர் தேவ பலனாய் மாறணும், அநேகர் ரட்சிக்கப்படட்டும், அநேகர் ஆண்டவரே ரட்சிக்கப்படும்படி, அநேக மக்கள் ரட்சிக்கப்படும்படி இந்த சிலுவையை நீ தெரிந்து கொண்டு எல்லா நாளும் சபிக்கப்பட்ட அந்த சிலுவை ஆசீர்வாதமாய் மாறும்படி ஆண்டவரே தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து, ஓ பரிசுத்தமான தேவன், ஓ இந்த பாவியான மக்களோடு இருந்த மரித்தீராண்ட நினைக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் யோசித்து நோக்கி பார்க்கிற, சிலுவையை நோக்கி பார்க்கிற, சிலுவையின் மரணத்தை விசுவாசிக்கிற நோக்கி பார்க்க ஒவ்வொருடைய கர்த்தர் ஆசீர்வதி. காலை வெளியில பிதா குமார் பரிசுத்த நாமத்தாலே ஆண்டவரே நாங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம். சிலுவை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்த பாருங்க. ஒரு பெரிய மாற்றம் குடும்பங்களில், தனிப்பட்ட வாழ்க்கையில, பிசினஸ்ல எல்லாத்திலும் உருவாகும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் சில உபதேசம் தவறாக எடுத்துக்கொள்ளாதபடி ரட்சிக்கப்பட்ட நமக்கு தேவ பலனாய் இருக்கும்படி எடுத்துக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து பரலோகத்தில் கொண்டு சேர்க்கும். இன்னும் ஒரு லோகம் சுவாத்தியம் சந்திக்க வரலும். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.